கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டோட வருகை குறித்தும் ஜெருசலேம் கிபி 70 இடிக்கப்பட்டதை பத்தியும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா 17ஆம் அதிகாரத்திலையும் லூக்கா மார்க் 13ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா ஏசப்பா கிட்ட 3 கேள்வி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேவாலயத்தை காட்டி இது எவ்வளவு பிரகாசமா இருக்குது, எப்படி பிரமிப்பா இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாமே இடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க கேட்கறாங்க, இது எப்போ சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்க. நீங்க எப்ப வருவீங்க? இந்த உலகத்தின் முடிவு எப்ப நடக்கும்? இந்த தேவாலயம் இப்ப இடிக்கப்படும். ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த 3 கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் சொல்றாரு. முன் என்ன நடந்ததோ இப்போதும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். முன்னாடி எப்படி இஸ்ரவேலுக்கு நியாய தீர்ப்பு இருந்ததோ அதே போலதான் புறஜாதியாருக்கு இருக்கு. அன்னைக்கு ஜெருசலேம் நியாய தீர்க்கப்பட்டது, இன்னைக்கு பூமி அனைத்தும் உலகம் முழுவதும் நியாய தீர்க்கப்படுது. அந்த 3 கேள்விக்கும் ஆண்டோடைய வசனங்கள் ஞானமா எப்படி பதில் சொல்றாரு, அதை நம்ம எப்படி அவரோட ஆவியை கொண்டு நம்ம அறியலான்றதை நீங்க ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். ஆமென். இப்போ அவர்கிட்ட 3 கேள்வி கேட்கிறாங்க இல்லையா? இந்த தேவாலயம் எப்ப இடிக்கப்படும்? உங்களுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம். நீங்க எப்ப வருவீங்க? இந்த உலகத்தின் முடிவு எப்ப நடக்கும்? ஆண்டவர் பாத்தீங்கன்னா கிபி 70 என்ன நடந்ததோ அதுக்கும் பதில் சொல்றாரு. அவர் வருகையில 3ஆம் உலகப் போர் நடக்க போகும்போது என்ன நடக்கும் அப்படின்றதுக்கும் ஒரே பதில் தான். இந்த 3 கேள்விக்கும் ஒரே பதில ஞானமா சொல்றாரு. அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். இப்போ இந்த தேவாலயம் எப்ப இடிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, கிபி 70 அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார்கள். அதே போலதான் 3ஆம் உலகப் போர்லயும் நடக்கும். அன்னைக்கு ஜெருசலேம் மட்டும்தான் தீக்கிரையாக்கப்பட்டது இல்லையா? ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த தேவாலயம் மட்டும் தான் இடிக்கப்பட்டது. ஜெருசலேம் மட்டும்தான் அன்னைக்கு சூறையாடப்பட்டது. ஆனா 3ஆம் உலகப் போர்ல பூமி மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலம் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 25வது வசனம். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும். ஆமென். ஆமென். கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கோபுரம் மட்டும் இல்ல, ஒரு கல் மேல் ஒரு கல் எல்லாமே இடிக்கப்பட்ட மாதிரி அந்த 3ஆம் உலகப் போர்ல இந்த கோபுரம், உயரமான இந்த கோபுரங்கள் எதுவும் அன்னைக்கு இருக்காது. எல்லாமே தரைமட்டமா இடிக்கப்பட்டு போகும். அணு ஆயுதங்கள் போர்ல அதுல ஒண்ணு கூட நிற்காதுன்றதை நம்ம பாக்குறோம். இதே நீங்க யோவேல் படிச்சீங்கன்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்கலாம். எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. ஆமென். ஆமென்.
இந்த வசனம் ஆரம்பிக்கிற போது பாத்தீங்கன்னா, சியோனிலே எக்காலம் ஊதுங்க. எக்காலம் எதுக்காக ஊதுவாங்க? யுத்தத்திற்காக தான் ஊதுவாங்க, இல்ல சபை கூடி வருவதற்காக ஊதுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறதுன்னு சொல்லி எழுதி. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது இல்லையா? அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாகவும் வரும் வருஷங்களில் உண்டாவதும் இல்லைன்னு சொல்லி எழுது. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அதுதான் 3ஆம் உலகப் போர். அவைகளுக்கு பின்னாக ஜுவாலி எரியும். அவைகளுக்கு முன்னதாக தேசம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க, ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சான். அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுமா? வனாந்தரத்தை போல இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்புவதில்லைன்னு சொல்லி எழுது. அணு ஆயுதங்கள்லாம் போட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே நிக்காது, எல்லாமே சர்வநாசமா அழிந்து போகும். ஏதேன் போல இருக்கும் அந்த நாள். அது ஒரு கன்னியை போல இருக்கும். அவங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா சுத்திட்டு இருக்கும் போது அணு ஆயுதங்கள் வெடிக்கும். அப்போ ஒருத்தரும் அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது, எல்லாரும் அழிஞ்சு போற மாதிரி. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளும் பாக்கியவான்கள், நிச்சயமா கர்த்தர் அவர்கள் வாக்குத்தத்தத்தின்படி காப்பார். அப்போ தேவாலயம் எப்படி ஒரு கல் மேல ஒரு கல் எல்லாமே இடிக்கப்பட்டதோ, அதே போலதான் 3ஆம் உலக போர்லயும் கோபுரங்கள் ஒன்றும் இருக்காது, எல்லாமே இடிக்கப்படும். ஏதேன் போல இருக்கு. இப்போ இந்த ஐரோப்பிய யூனியனா இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கிற புறஜாதியார் தேசமா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நாள் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாமே அழித்து வரும். உயரமான கோபுரங்கள் எல்லாமே அவருக்கு முன்பாக வணங்கும், ஒன்னும் அவருக்கு முன்னாடி நிற்காது. அன்னைக்கு உலகமே சர்வநாசமா அழிந்து போகும். அது கர்த்தருடைய கோபத்தின் நாள்னு சொல்லி எழுதி. இது மாதிரி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கிறாங்க, அதுக்கு எல்லாமே பதில் பார்க்கலாம் நம்ம. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமென். ஆமென். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்பதான் இது நடக்குது. இப்பதான் நிறைய பேர் தன்னை கிறிஸ்துன்னு சொல்லி இருக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா? நீ கூட யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா, தன்னை கிறிஸ்துன்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, 20க்கும் மேற்பட்டவங்க தன்னை தான் கிறிஸ்துன்னு சொல்லி வெளிப்படுத்தப்பட்டவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி கள்ள போதகர்கள் இப்பதான் இருக்கிறாங்களா? இப்பதான் இந்த வஞ்சனை போதகர்கள் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிபி 70க்குள்ளாகவும் இந்த மாதிரி வஞ்சனை போதனைகள் இருக்கதான் செஞ்சது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வாசிக்கலாம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். ஆமென். ஆமென். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனா இருந்தான் இல்லையா? அவன் எப்படி பண்றான்னா, தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க கொண்டிருந்தான் இல்லையா? அவங்களை பிரமிக்க பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்ல, தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் எல்லாரும் என்ன பண்ணிருந்தாங்க, அவனுக்கு செவி கொடுத்து வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணியதனால் அவனை மதித்து வந்தார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய மேஜிக் பண்ணி இவங்களோட கர்த்தருடைய தேவனுடைய பெரிதான சக்தி இவர்கள் தான் சொல்லி இன்னைக்கும் நிறைய மக்களை வஞ்சித்து கொண்டு வருது போல கிபி 70க்குள்ளாகவும் இந்த மாதிரி காரியங்கள் நடந்தது என்று நம்ம வேதத்துல பாக்குறோம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரகசிய வருகைன்னு சொல்லி அநேக மாயக்காரர்கள் அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதல் பாக்கியவான் சொல்லி எழுது. 2ஆம் உயிர்த்தெழுதல்னு கிடையாது, அதுக்கு பேர் 2ஆம் மரணம் சொல்லி எழுது. நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த கள்ளர்கள் என்ன சொல்றாங்க, ரகசிய வருகன்னு சொல்லி வஞ்சிக்கிறாங்களே. சரி, இப்போதான் அவர் ஒரு உயிர்த்தெழுதல் அவங்க வஞ்சிக்கிறாங்களான்னு கேட்டா அப்போதும் அவங்க வஞ்சித்து கொண்டுதான் இருந்தாங்க. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 18வது வசனம்.
அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆமென். இந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். இன்னைக்கும் அப்படிதான் ரகசிய வருகன்னு சொல்லி சிலரோட விசுவாசத்தை கவிழ்த்து போடுறவர்களா இருக்கிறாங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆமென். ஆமென். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? அப்ப யுத்தங்களின் செய்தி நம்ம இப்பதான் கேள்விப்படுறோமா? இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் சண்டை வந்த பிறகுதான் இவங்க 3ஆம் உலக பத்தி பேசுறாங்க இல்லையா? ஆனா வெகு காலத்துக்கு முன்னாடியே நம்ம சகோதரர்கள் இந்த 3ஆம் உலக போரை பத்தி பேசி கொண்டு வராங்க. அதே போலதான் இப்ப 70க்கு முன்னாக பாத்தீங்கன்னா ரோமர்கள் யுத்தம் செய்து கொண்டு வந்தாங்க. அப்போ ரோமர்கள் யுத்தத்தை பத்தி நீங்க வரலாற்றுல போய் ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா கிபி 70க்குள்ளாக அவங்க நிறைய யுத்தங்கள் பண்ணியிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த யூதர்களுக்கும் ரோமர்களுக்கும் அந்த கலவரத்துலதான் இது என்ன நடக்குதுன்னா கிபி 70ல ஜெருசலேம் இடிக்கப்பட்டு தேவாலயம் இடிக்கப்பட்டு 10 லட்சம் யூதர்களை கொன்று சுட்டெரிக்கிறாங்க, நெருப்புனால சுட்டெரிக்கிறாங்கன்றத பார்க்கணும். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். ஆமென். ஆமென். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் பஞ்சமும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறோம், பாகிஸ்தான்ல பஞ்சம் வந்ததை பார்த்தோம், இலங்கையில பஞ்சம் வந்ததை பார்த்தோம், இன்னும் நிறைய இடத்துல பஞ்சங்கள் வந்தது, இன்னமும் வரப்போகுது. கொள்ளை நோயை பார்க்கிறோம். அதே போலதான் கிபி 70க்குள்ளாகவும் இந்த பஞ்சங்கள் இருந்தது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் வாசிக்கலாம். அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளவுதியராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. ஆமென். ஜெருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோவாக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்ன சொல்றான்? உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே சொன்னான் இல்லையா? அது அப்படியே கிளவுதியானுடைய ராஜாவுடைய நாட்களில் உண்டாயிற்று. யார் அது? ரோமர் ராஜான்றத நம்ம பார்க்கணும். அப்போ கிபி 70ல பஞ்சம் உண்டாயிருக்குது. அதுக்கு முன்பாக அதே போலதான் இப்போ நடக்குது. முன்பு என்ன நடந்ததோ அதுதான் இப்போ நடக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததுதான். நடந்தது தேவன் விசாரிப்பார்னு சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 21ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆமென். ஆமென். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்க எல்லோராலும் பகைக்கப்படுவீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக ரத்த சாட்சியா நிறைய பேர் மறிக்கிறத நம்ம பாக்குறோம். இங்க வேணா இந்தியாவில வேணா நம்ம ஒரு ஃப்ரீயா சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஒரு ஈரான்லயோ ஒரு பாகிஸ்தான்லயோ இல்ல முஸ்லிம்ஸ் நாடுங்க வேற இடத்துல இருக்கிற எந்த இடத்துலயாவது போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமானா நிச்சயமா முடியாது. அநேக பேர் இன்னும் ரத்த சாட்சியா தான் மறிக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறாரு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப்லயோ இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்லயோ நேர்லயோ எங்க வேணாலும் மீட்டிங் போறோம், எல்லாம் வேணாலும் சொல்றோம். ஆனா அப்படி சில நாடுகளை நம்ம இன்னும் பண்ண முடியாது. அதே போலதான் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ஆரம்ப காலத்திலயும் இருந்தது. அப்போஸ்தலர்களை சிலரை கொன்னாங்க, ஸ்தேவானை கொன்னாங்க.
கர்த்தருடைய பிள்ளைகளை கொன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஆமென். ஆமென். இப்போ ஏரோது ராஜா என்ன பண்றான்? சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாக யாக்கோபை பட்டயத்திலே கொலை செய்தான் சொல்லியது. அப்போ ஆண்டோட தீர்க்க தரிசன வசனங்கள்லாம் எப்படி துல்லியமா நிறைவேறுதுன்றத பாருங்க. இதே போலதான் ஸ்தேவானையும் கல்லெறிந்து கொன்றாங்கன்றத நம்ம படிக்கிறோம். சரி, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். ஆமென். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். சரி, இப்பதான் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதா? இன்னைக்கு நம்ம ஒரு வாட்ஸ்அப்லயோ யூடியூப்லயோ இல்ல ஜூம் மீட்டிங்லயோ நம்ம சுவிசேஷம் ஈஸியா அறிவிக்கிறோம் இல்லையா? அந்த காலத்திலயும் அவங்க புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. சுவிசேஷம் எப்போ ஸ்தேவான் மரித்தாரோ அப்பவே புறஜாதியார்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வந்தது. வாசிக்கலாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உலகத்தில் உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமென். ஆமென். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. இப்போ சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போலன்னு சொல்லி எழுது. சுவிசேஷம் அப்பவே உலகமெங்கும் பரவப்பட்டுச்சு இல்லையா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாக்கிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று சிஸ்டர், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறதே, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். ஆமென். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அப்பவும் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வந்ததுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, பாலாக்கிற அருவருப்பை குறித்து டானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்றாங்க இல்லையா? அப்போ பாலாக்கிற அருவருப்புனா என்ன, அதை டானியேல் தீர்க்கதரிசி எப்படி சொல்லியிருக்கிறாருன்ற பார்த்தோம். கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கு ஆக்கப்பட்டு 10 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா? அதையும் தீர்க்க தரிசனமா டானியேல் தான் சொன்னாரு. 3ஆம் உலக போர்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலை ரட்சிக்க வருகிறத பத்தியும் அதே டானியேல் தான் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் பாலாக்கிற அருவருப்பை குறித்து டானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. என்ன பாலாக்கிற அருவருப்புன்னு பாத்தீங்கன்னா, கிபி 70 மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த ரோமர்கள் என்ன பண்றாங்க? பூட்ஸு காலோட போய் அங்க இருக்கிற தேவாலயத்தை நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. அங்க போய் அங்க இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் கொள்றாங்க. அதே இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலாக்கிற அருவருப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பூட்ஸு காலோட மகா பரிசுத்த தலத்துக்குள்ள போனாங்க. மகா பரிசுத்த தலத்துக்குள்ள ஆசாரியனை தவிர, பிரதான ஆசாரியனை தவிர வேற யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல பூட்ஸு காலோட போய் நின்றதுதான் பாலாக்கிற அருவருப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே பாலாக்கிற அருவருப்பு தான் இன்னைக்கு ஜெருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல டோம் ஆஃப் தி ராக், அந்த முஸ்லிம் மசூதி இருக்குது அருவருப்பு. அதுவும் பாலாக்கிற அருவருப்பு தான். தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல வேற ஒரு அருவருப்பு இருக்கு இல்லையா? இததான் டானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே அப்படின்னு இந்த 2 கேள்விக்கும் ஒரே வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. வசனங்களை வாசிச்சு பார்க்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. ஆமென். ஆமென். மேலும் பாலாக்கிற அருவருப்பை குறித்து டானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் சொல்லி எழுதியிருக்கு. நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. அன்னைக்கு அந்த பரிசுத்த ஸ்தலத்துல பூட்ஸு காலோடு நின்றது யாரு? ரோமர்கள். இன்னைக்கு
அந்த பரிசுத்த ஸ்தலத்துல என்ன அருவருப்பு இருக்குது, என்ன நிக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த டோம் ஆஃப் தி ராக் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே தான் மார்க்ல வாசிச்சு பார்க்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்க தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆமென். அது நிற்க தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது, அப்போ தேவாலயத்துல யூதர்கள் போகவே கூடாது. மற்றவங்களுக்கு யூதர்களை தவிர மற்ற புறஜாதியார் போகக்கூடாது. ஆனா இவங்க பூட்ஸ் காலோட அவங்க என்ன பண்றாங்க, செருப்போட போய் என்ன பண்றாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற பொருட்களை கொள்ளடிக்கிறாங்க, தேவாலயத்தை தீக்கிரைக்கிறாங்க. அதேதான், அது நிற்க தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது. இன்னைக்கும் தேவாலயம் இருக்க வேண்டிய இடத்துல நிற்க தகாத ஒரு மசூதி தான் அங்க இருக்குது. தானியேல் தான் இதை ரெண்டுத்தையும் சொல்லியிருக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 26ல இருந்து 27 வசனங்கள் வாசிக்கிறோம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். ஆமென். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மெசியா சங்கரிக்கப்படாது. ஏற்கனவே ஒரு வாரமும் அப்புறம் 62 வாரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 69 வாரங்களுக்கு பின்பு அப்படின்னா 70வது வாரம் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ 70வது வாரம், அந்த வாரம் பாதி சென்றோம். அந்த 70வது வாரத்துல பாதி 3.5 வருஷம், அதாவது அவரு 69வது வருஷத்துல தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அதனாலதான் மகா பரிசுத்த முறை அபிஷேகம் பண்ணுகிறதுக்குன்னு சொல்லி எழுதிருக்கு. மகா பரிசுத்தம் உள்ளவர் யாரு? நம்முடைய கர்த்தரை தவிர யார் மகா பரிசுத்தம் உள்ளவரா இருக்க முடியும்? அவர் அபிஷேகம் பண்றாங்க. எப்போ? ஞானஸ்தானத்துல கர்த்தர் அவர் அபிஷேகம் பண்ணார் எழுதிருக்கல, தேவன் அவர் அபிஷேகம் பண்ணார். அப்போ அந்த வாரம் பாதி, அதாவது 3.5 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சு அந்த 3 வருஷத்துல என்ன பண்ணார்னா பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணார். நீங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனுக்காக சுகந்த காணிக்கையாக பலியாயும் காணிக்கையும் தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அருவருப்பான சட்டைகளுடைய பாலாக்குறவன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குறவன் மேல் சொரிய மட்டும் என்றார்னு சொல்லி எழுது. அப்போ பாலாக்குறவன் வந்து இறங்குறது யாருன்னு அருவருப்பான சட்டைகளோட சொல்லி எழுதியிருக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோமர்கள் தான். கிபி 70ல தேவாலயத்தை இடிக்கப்பட்டது தான் தீர்க்க தரிசனமா இங்க எழுதப்பட்டிருக்கு. அதே போல 3ஆம் உலகப் போர்ல நடக்க போற காரியத்தையும் இந்த டோம் ஆஃப் தி ராக் என்னைக்கு இடிக்கப்படும்ன்றதையும் தீர்க்க தரிசனமா யார் எழுதி வச்சிருக்கான்றத பாத்தீங்கன்னா இதே டேனியல் தான் எழுதி வச்சிருக்காரு. டேனியல் 12ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். ஆமென். ஆமென். அன்றாட பலி நீக்கப்பட்டு, எப்ப அன்றாட பலி நீக்கப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா தன்னை பலியாகவும் காணிக்கையாகவும் ஒழிய பண்ணதுல இருந்து நம்மளுக்கு பலி நீக்கப்பட்டதுன்றதை பாக்குறோம். பாலாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். அப்போ அந்த தேவாலயம் இருந்தாதான் அங்க பலி செலுத்த முடியும். அங்க தேவாலயமே இடிக்கப்பட்டுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பாலாக்கு அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல்னா 688ல தான் இந்த டோம் ஆஃப் தி ராக் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்ப கட்டி முடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா 4 வருஷத்துல கட்டுறாங்க, 692 வரைக்கும். அப்போ 1190 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்கிறவன் பாக்கியவான். அப்போ நாளெல்லாம் வருஷங்கள் சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ 70 வாரம், ஜீசஸ் வரதுக்கு 70 வாரம்னு சொல்றாங்க. அப்போ 70 வாரம்னா 490 நாட்கள். 490 நாட்கள்ல கர்த்தர் வந்தாரான்னு பாத்தீங்கன்னா 490 நாள்ல வரல, 490 வருஷம் கழிச்சுதான் வந்தார். அப்போ 70 வாரம் செல்றதுன்றது எத்தனை நாள் ஆச்சு? 490 வருஷம் தான் ஆச்சு இல்லையா? அதே போல 1335 நாள்னா 1335 வருஷம். நீங்க 688 கூட்டினீங்கன்னு அது கூட
335 வருஷத்தை கூட்டிங்கன்னா 2023 வரும். இந்த 2023 தான் எக்கால பண்டிகையில தான், அந்த ஓய்வு நாள் பண்டிகையில தான் இவங்களுக்கு என்ன வந்தது, இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அது கட்டி முடிக்கும் போது 2027 4 வருஷம் நீங்க அதே திரும்பி கூட்டினீங்கன்னா 2027 வரும். 692 இருந்து 1335 வருஷத்தை கூட்டிங்கன்னா 2027 வரும். அந்த 2027 வருஷத்துல இந்த தேவாலயம் இடிக்கப்படும் சொல்லி தீர்க்க தரிசனம் அது நிச்சயமா நடந்தது. ஜெருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அது அழிவு சமீபமா இருக்குது அறிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 20 22 வசனங்கள் வரைக்கும். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. ஆமென். ஜெருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அது அழிவு சமீபமா இருக்குது என்று அறியுங்கள் சொல்லி ஆண்டவர் முன்னாவே தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்போது அவங்க என்ன பண்ணுமா, யூதாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போகவும், ஜெருசலேமில் இருக்கிறவங்க வெளியே புறப்பட்டு போங்க. நாட்டுப்புறத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, நகரத்துக்குள்ள நீங்க வராம இருங்க. ஏன்னா எழுதியிருக்கிற, யார் எழுதினா, தானியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. ஆண்டோட வசனத்தை கேட்டுதான் என்ன பண்ணாங்க, தங்கள் காணியாட்சிகள் எல்லாம் ஜெருசலேம் அழிக்கப்படும், நம்ம ஓடி போன்றதை அவங்க முன்னமே அறிந்ததுனாலதான் அப்போஸ்தலர் பாதத்துல என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட காணியாட்சிகள் எல்லாம் வித்து கொடுக்குறாங்க, அவங்க சமமா பங்கிட்டு கொள்றாங்க. எதனால? இந்த ஜெருசலேம் அழிய போகுதுன்றத அவங்களுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனம் தெரியும். அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம வெளியே போனாதான் பிழைக்க முடியும். ஆண்டவரும் வெளியே போக சொல்றாரு, ஓடி போங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஜெருசலேம் தான் நீங்க அழிஞ்சு போவீங்க. அப்படி கர்த்தரோட பிள்ளைங்க புறப்பட்டு வெளியே போயின பிறகுதான் அவங்க பிழைத்தாங்க. கீழ்ப்படியாம ஜெருசலேமிலே இருந்தவங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ரோமர்களை வைத்து அழித்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போலதான் 3ஆம் உலக போரும் அந்த டோம் ஆஃப் தி ராக்கை இடிக்கும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த முஸ்லிம்ஸ் நாடுகள் எல்லாமே ஜெருசலேமுக்கு விரோதமாக கூடுவாங்க. அப்போ அதே போலதான் ஜெருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நம்ம காணும் போது கர்த்தரோட வருகை சமீபமா இருக்குதுன்றது நம்ம அறிந்து கொள்ளலாம். சகரியா 14 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஜெயம் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ஆமென். இதே நீங்க சகரியா 14 அதிகாரம் 1வது வசனம் பாத்தீங்கன்னா, இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது, உன்னில் கொள்ளையானது உன் நடுவில் பங்கிடப்படும். அப்போ கர்த்தருடைய நாள் வருகிறதுன்னு சொல்லிதான் அந்த வசனம் ஆரம்பிக்கும். அப்போதான் என்னவா, ஜெருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதியும் நான் கூட்டுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு விரோதமாக, இஸ்ரேலுக்கு விரோதமாக எல்லா நாடும் முறுமுறுக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு விரோதமா பாத்தீங்கன்னா ஐநாவிலையும் இருக்கட்டும், வேர்ல்டு கோர்ட்லயும் இருக்கட்டும், அவங்களுக்கு அகேன்ஸ்டா இவங்க ஓட்டு போடுறாங்க. இஸ்ரேல் அந்த பிரதமரை கைது பண்ண சொல்லி வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் இதெல்லாம் எதனால, எல்லாமே எல்லா நாடுகளுக்கும் இஸ்ரேல் இன்னைக்கு எப்படின்னா பாரமான கல்லாயிடுச்சு. அவங்கள எல்லாருமே என்ன ஆகுறாங்க, அவங்களுக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக, ஜனமும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பி ஒரு பக்கம் பாலஸ்தீனத்துக்கு பக்கமாகவும் ஒரு பக்கம் இஸ்ரேல் பக்கமாகவும் இன்னைக்கு 2ஆ பிரிந்து உலகம் முழுவதும் எங்களுக்கு போராட்டங்கள் நடந்திருக்கிறத நம்ம கவனிச்சுட்டு வரோம். மார்க் 13 அதிகாரம் 17 20 வசனங்கள் வாசிக்கலாம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அந்நாட்களில் கர்ப்பவதிக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ,
ஏன்னா நீங்க ஓடி போறது மாறி காலத்தில் சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவிதமான உபத்திரம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். இப்ப 70 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வந்த உபத்திரம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி, உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த மாதிரி நேர்ந்தது கிடையாது. அதே போல வேர்ல்டு வார் வரும்போது கிரேட் வார் தான் சொன்னாங்க இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அழிவு வந்ததில்லை. 2ஆம் உலக போர் நடந்த பிறகுதான் அதுக்கு முதல் உலகம் போர், 2ஆம் உலக போர் நடந்துச்சு. முதல் உலக போரை தவிர 2ஆம் உலக போரோட பாதிப்பு அதிகமா இருந்துச்சு. உலகம் உண்டானது முதல் கொண்டு இப்படி ஒரே நேரத்தில் இவ்வளவு பேர் அழிஞ்சு போல. அதே போலதான் 3ஆம் உலக போர்லயும் இப்படிப்பட்ட ஒரு அழிவை உலகம் உண்டானது முதல் நடந்து போகிறது கிடையாது. இனிமேல் நடக்க சம்பவிக்காதும் மிகுந்த உபத்திரம் நடக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். லூக்கா 21ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள் வாசிக்கிறோம். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிகட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்கள் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஆமென். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் இவைகளே. அப்போ ஆண்டவர் அது நீதியை தான் சரி கட்டுறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொன்னாங்க இல்லையா? இயேசுபாவை சிலுவையில் அறையும் போது அந்த பழி நிச்சயமா கர்த்தர் அவங்களை கேட்டாருன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆபேல் முதல் கொண்டு சகரியாவின் பலிபீடத்தில் சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாம் உங்களிடத்தில் கேட்கப்படும் சொல்லி எழுதிருக்கு. அதனால்தான் கர்த்தர் அதை நீதியை சரி கட்டும் நாட்கள்னு சொல்லி எழுதிருக்கு. அந்நாட்களில் கர்ப்பவதிக்கும் பால் கொடுக்கலுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இருக்கணும் இந்த ஜனத்தின் மேல். எந்த ஜனம்? இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் கோபாக்கினை உண்டாகும். பட்டய கருக்கினால் விழுவார்கள். சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். அன்னைக்கு கிபி 70 என்ன பண்ணாங்க? அவங்க செதறி ஓடினாங்க. புறஜாதிக்குள்ள சிறைப்பட்டு தான் இருந்தாங்க. முசோலின் முதல் கொண்டு, ஹிட்லர் முதல் கொண்டு, ஸ்டாலின் முதல் கொண்டு எல்லோருமே யூதர்களை கொன்று குவித்தாங்க. அவங்க சிறைப்பட்டு தான் இருந்தாங்க. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை ஜெருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். 1967 தான் ஜெருசலேம் அவங்க கைக்கு வருது. அது வரைக்கும் ஜெருசலேம் புறஜாதியாரால் தான் மிதிக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமா நடந்தது. ஆனா அதே மாதிரிதான் 3ஆம் உலக போர்லயும் எல்லா ஜாதிக்கும் நடக்கும். அன்னைக்கு உன் ஜனத்தின் மேல் கோபாக்கினை உண்டானது இல்லையா? இதே டேனியல் சொல்ற வசனத்தை வாசிக்கலாம். டேனியல் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஆமென். ஆமென். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அப்போ எல்லா ஜாதிகளுக்கும் என்ன வரும்? அது ஆபத்து காலம்ன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதாக காணப்படுகிற உன் ஜனத்தின் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்போ பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பாங்க. அப்போ உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் நமக்கு உயிர்த்தெழுதல் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போதான் யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம். அந்த உபத்திர காலம், அதாவது 3ஆம் உலக போர், அதுதான் நமக்கு அந்த ஆபத்து காலம் அல்லது உபத்திர காலம். அந்த காலம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் வருவாங்க. இந்த யுத்தத்தின் முடிவில் நம்முடைய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்மையும் ரட்சிக்க வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம அவரை சிலுவையில அறையும் போது, ரோமர்களே அவரை விட்டுணும்னு நினைக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, நான் பரபாச விடுதலை பண்ணட்டுமான்னு கேட்கும் போது இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல, பரபாச விடுதலை பண்ணுங்க, இந்த இயேசுவையோ சிலுவையில அறையுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஜீசஸை விடுதலை பண்ணணும்னு பிளாத்து எவ்வளவு முயற்சி செஞ்சோம், அது அவனால கூடாம போயிட்டு. ஏன்னா வேத பாரர்களும் பரிசேயரும் என்ன பண்ணாங்க? இயேசுவை சிலுவையில அறையும் சொன்னாங்க இல்லையா? அதனால நிச்சயமாக அந்த ரத்த பலி அவர் என்ன பண்ண? கையை கழுவிறாரு. இந்த ரத்த பலிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது,
இந்த ரத்தப்பழி உங்கள் மேலே இருக்கட்டும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும். நிச்சயமாக அந்த ரத்தப்பழி அவங்க கிட்ட வந்து கர்த்தர் வாங்கினார். வாசிக்கலாம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35 38 வசனங்கள் வாசிக்கலாம். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஆமென். ஆமென். அப்போ நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமானின் ரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்னு சொல்றாங்க. அப்போ அப்படியே இந்த தீர்க்க தரிசனம் வந்தது, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கப்படும். அதனாலதான் அவங்க காணியச்செல்லாம் என்ன பண்ணாங்க, வித்துட்டு அவங்க ரெடியா இருந்தாங்க, ஆயத்தமா இருந்தாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 44 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆமென். ஆமென். அவர் ஜெருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு. எதனால? உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தாயானால் நலமா இருக்குமே. இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்குது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளும் தரையாக்கி போட்டு உன்னில் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும். அது எப்படி இப்ப 70 நடந்துச்சோ அதே போலதான் 3ஆம் உலக போர் அன்னைக்கும் ஜெருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும். இந்த யூதர்களுடைய கீழ்ப்படியாமையினால அந்த தண்டனை அவங்களுக்கு நிச்சயமா கிடைச்சது. வாசிக்கலாம், 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு ஏற்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. ஆமென். ஆமென். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. அவங்க சுவிசேஷத்தில் அவங்க கீழ்ப்படியும் இல்லை, கீழ்ப்படியும் அவங்க விடலைன்றதை நம்ம பாக்குறோம். இதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நீங்க மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2-7 வசனங்கள் நீங்க வீட்டுல இருக்கும்போது வாசிச்சீங்கன்னா, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தாங்க. அப்போது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டிருக்க சொல்லுங்கள் சொல்லி அனுப்பினான். ஆனா அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஆபேல் முதல் கொண்டு சகரியான் பலிபீடத்தில் மட்டும் சிந்தப்பட்ட ரத்தத்தெல்லாம் உங்ககிட்ட கேட்கப்படும். யாக்கோப்பு கொலை செஞ்சதை நம்ம பார்க்கிறோம், ஸ்தேவானை கொலை செஞ்சதை நம்ம பார்த்தோம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து, யார் ராஜா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ராஜான்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பரலோக ராஜ்யம் ஒரு கல்யாணத்துக்கு தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பா இருந்ததுன்னா, தேவனுடைய ராஜ்யம் தான் அந்த கல்யாணம்ன்றதை பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. சுவிசேஷம் முதல் அவங்களுக்கு தான் அழைக்கப்பட்டது. வாக்குத்தத்தங்களும் ஆராதனைகளும் எல்லாமே அவர்களுடையது. பிதாக்கள் அவர்களுடையது தான், அவங்களுடையது தான்.
ஆனா அவங்க அசட்டை பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அப்போ ராஜா கோபமடைந்து தன் சேனையை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர் பட்டணத்தை சுட்டெரித்தார். உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க, ராஜா தன் சேனையை அனுப்புனாரே, ரோமர்கள் ஆண்டோடைய சேனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியும் அதனுடைய யாவையும் கர்த்தருடையது. அவர் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாவற்றுக்கும் அவர் தான் ராஜாவா இருக்கிறார். பழைய தேவாலயத்தை இடிக்கும் போது யார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் தான் வந்தாரு. நேபுகாத்நேச்சர் தான் என்ன பண்றாரு, அந்த பழைய ஜெருசலேம் தேவாலயத்தை இடித்து போடுற சுட்டரிக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சரை என்னுடைய ஊழியக்காரன் சொல்லி தான் ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம், எரேமியா 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்திற்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குறியாக ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அப்ப அந்த ஜெருசலேமை அழிக்கிறதுக்காக, தேவாலயத்தை சுட்டரிக்கிறதுக்காக, கீழ்ப்படியாத யூதர்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு யார் அனுப்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை அனுப்புனாரு. ஆனா நேபுகாத்நேச்சரை என்னன்னு சொல்றாருன்னா, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சர் சொல்லிதான் அழைக்கிறார். அதே போலதான் பூமியில இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய தான். அவர் யாரை வேணா எதுக்கு வேணா அவர் பயன்படுத்துவார். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சுபாவ கிளையை தேவன் தப்ப விடாது இருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கை. சொந்த ஜனத்தை பாவம் செய்யும் போது நீதியாய் நியாயம் தீர்த்த கர்த்தர் நம்மளை எப்படி விடுவார்? நிச்சயமா நம்மளையும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் அன்புள்ளவர் தான், ஆனா அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார், அவர் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். நிச்சயமா நியாய தீர்ப்பு உண்டுன்றதை நம்ம விசுவாசிக்கணும். அவரது வருகையும் உலகத்தின் முடிவும் ஒன்றாய் இருக்கும். அதனால்தான் அவர் கேட்கும் போது அதை மறுக்கல, அதுக்கு பதில் தான் சொல்றாரு இல்லையா. அவர் ஒளிமலையில இருக்கும்போது கேட்கிறாங்களே, இந்த ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எப்படி நடக்கும், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்லும் பண்றாரு. அதுக்குதான் ஒரு பதில் சொல்றாரு. லூக்கா 21ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வசனங்கள் வாசிக்கலாம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். ஆமென். ஆமென். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாயிருக்கும். அது ஒரு உலக போரா இருக்கும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்குன்னா அன்னைக்கு அமைதியே இருக்காது. ஒரே கலவரமாகவும் ஒரே ஒரு பயங்கரமான யுத்த நாள்ல எப்படி இருக்குமோ அந்த போல இருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்னா ராஜ்யத்தின் சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படும். அப்போ ஒரு நாடு இன்னொரு நாடோட அழியிறதை நம்மள பார்க்க முடியும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்கு பயந்து எதிர்பார்த்திருப்பதனால் மனுஷனுடைய இருதயங்கள் சூழ்ந்து போகும். எங்க எப்போ அணு ஆயுதங்கள் போடுவாங்கன்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுவாங்க, குகைகள்லயும் மலைகள்லயும் போய் ஒளிந்து கொண்டிருப்பாங்க. அவங்க பிழைப்புன்ற நம்பிக்கை அற்றுப்போம். ஆனா நமக்கோ கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமா நான் பூச்சக்கரத்தின் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் நீ என் வசனத்தை நான் சொன்ன வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இதை குறித்து ஆகாயில பார்க்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் வாசிக்கலாம். நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடே அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். ஆமென். ஆமென். அப்போ நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்ப்பேன். அப்போ வானத்தில் சத்துவங்கள் அசைக்கப்படனா ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெரிய பெரிய வல்லரசுன்னு சொல்லி இருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா, இந்த ஐரோப்பிய யூனியன், சீனா, இந்தியா, இந்த மாதிரி எந்த நாடுகளும் அன்னைக்கு ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக இருக்காது. அந்த கல் அந்த பாதங்கள் மேல் மோதின பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த ராஜ்யங்கள் எல்லாம் தூள் தூள் பதரை போல பறந்து போகுது. அந்த கல்லோ பெரிய பர்வதமாகி என்றென்றும் ராஜ்யமா நிக்குது. அந்த கல் யாரும் இல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றதை நம்ம பார்க்கிறோம்.
அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ராஜ்யமும் என்ன ஆகுது? பதரை போல பறந்து போய் அது இருந்த இடம் காணாமல் போகுதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா 3ஆம் உலக போர் முடியல தான் வருவாருன்றதுக்கான சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது என்ன நடக்கும் பாருங்க. வானங்கள் மடமடவென்று அகன்று போவும், பூதங்கள் வெந்து உருகி போவும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போவும் சொல்லியது. அப்போ அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போவோம்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டது எப்படி ரகசியமா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட நாள் ஒரு மகா யுத்தம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தர் அந்த யுத்தத்தின் முடிவுல தான் நம்மளை ரட்சிக்க வருகிறாருன்றதை நம்ம இன்னும் சில வசனங்களை கொண்டு நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஆமென். ஆமென். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களின் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்போ அந்த பிசாசோட ஆவிகளோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறதுன்னு பாக்குறோம். அப்ப மகா நாள்ன்றது நம்முடைய கர்த்தருடைய நாள், சூளையை போல எரிகிற நாள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்பதான் இதோ திருடனை போல வருகிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த யுத்தத்தின் முடிவுல தான் கர்த்தர் இஸ்ரவேலை ரட்சிக்க வருகிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 28-31 வசனங்கள் வாசிக்கிறோம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நம்ம கவனிச்சாலுமே ஆண்டோட வருகை நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும்னு அவர்கிட்ட கேட்கும்போது, லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அவர் கேட்கும்போது, அது பிரத்யட்சமா வராது, அது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அது நமக்குள்ளே இருக்குது, நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியும். நல்லா வாசிங்க. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணனா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கத்தோட சத்துருக்கள் தான் கழுகுன்றதை நம்ம பார்க்கிறோம். கழுகுக்கு ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. உன் வாயிலே எக்காலத்தை வை. அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். ஆமென். ஆமென். அப்போ சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்க கழுகுனா சத்துருன்றதுக்கான நிறைய வசனம் இருக்குது. நம்ம பிணம் எங்கேயோ கழுகு எங்கன்னு சொல்லி ஒரு தலைப்புல நம்ம பேசியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அது முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இந்த பிணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே பிணம் தான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேலர் தான் பிணம்ன்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அந்த உலர்ந்த எலும்புகள் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உலர்ந்த எலும்புகள் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் தான். அப்போ இஸ்ரவேல் ஜனம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உயிர் இல்லாத ஜீவன் இல்லாம இருக்காங்க. இயேசு கிறிஸ்து தான் ஜீவன்றதை புரிஞ்சுக்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்த ஆண்டவர் என்ன பண்றாரு?
எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்பும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்பரப்பும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் அந்த எலும்புக்கு என்ன ஆச்சா, அந்த எலும்புகள் யாருன்னு பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் போட்டிருக்கோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல என்ன ஆச்சுன்னா எலும்புகளும் மாம்சமும் தோலுகளும் போத்தப்படுது. அதே மாதிரிதான் கிபி 70 ஜெருசலேம் இந்த சுட்டரிக்கப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்க வெளியே சிதறட்டி ஓடி போனாங்க. அன்னைக்கு அவங்க அந்நியரும் பரதேசியும் அடிமைகளா இருந்தாங்க. அவங்கள ரட்சிப்பார் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க பிணமா தான் இருந்தாங்க. ஆனா கிபி 1948 இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறாரு. இஸ்ரவேல் தேசம் உருவாகுது. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நாடு இருக்குது, அவங்களுக்கு தலைநகரம் இருக்குது, அவங்களுக்கு ராணுவம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா ஜீவன் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி எழுது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்போ தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்களுக்குள்ள ஜீவன் வரும். அவங்க ஆவி இல்லாத சரீரம் செத்துதா இருக்குது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்துதா இருக்குது. அப்போ எப்படி அவங்க இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கொள்றாங்களோ அப்பதான் ஆவி அவங்களுக்குள்ள பிரவேசிக்கும். அவங்க கண்டுதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. இதுதான் ரோமர்கள் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 11:15 வாசிக்கலாம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. ஆமென். ஆமென். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்கிறது எண்ணமாயிராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்குமா. அப்போ அவங்க மரித்தவங்களா கேட்டீங்கன்னா ஆமா, உலர்ந்த எலும்புகள் மரித்தவங்க தானே. வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:11 வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆமீன். ஆமீன். கிபி 70 சுட்டரிக்கப்பட்ட போது அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அற்று போச்சு. நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அவங்களுக்கு யாருமே உதவி செய்யறவங்க யாருமே இல்லை. அவங்கள எங்க போனாலும் அவங்களை அடிமையாக்கி கொன்று குவிச்சிட்டு தான் வந்தாங்க இல்லையா. கர்த்தர் தான் 1948 மே மாசத்துல அவங்களை கூட்டி சேர்த்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:5-6 வாசிக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆனா இது 2 பார்ட்டா தான் நடக்குது. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்போது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ள. எப்போ உயிரடைவாங்களாம்? அந்த ஆவி அவங்களுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவங்க உயிரடைந்து நான் கர்த்தர் ஜீசஸை அப்பதான் தேவன் என்றது அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அதுல 7-8 பாருங்க. அது ஆவி இல்லாது இருந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கும். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆமென். நல்லா பாருங்க. அந்த எலும்புகளுக்கு சதையும் நரம்பும் தோலும் போத்தின பிறகு கூட அவைகளுக்கு ஆவி இல்லாது இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த எலும்புகளுக்கு சதையும் தோலும் நரம்புகளையும் போட்டு இருக்கு. ஆனா அதுக்கு ஜீவனுக்கு தான் கேட்டா இல்ல. இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ராணுவம் இருக்குது, அவங்களுக்கு தேசம் இருக்குது, அவங்களுக்கு தலைநகரம் இருக்குது.
அவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஜீவன் இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு தான் ஜீவன் உண்டாகும் இல்லையா? எப்போ ஒரு இவங்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லி அதே எசேக்கியேலே ஒரு தீர்க்க தரிசனத்துல சொல்றாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். ஆமென். அப்போ அவங்கள எப்போ சிதறடிக்கப்பட்டு போனாங்க பாத்தீங்கன்னா, கிபி 70 எப்போ இஸ்ரேல் தேசத்துக்கு வர வச்சாருன்னு பாத்தீங்கன்னா 1948 அவங்க சுற்றி இருந்த எல்லா தேசத்துல இருந்தும் வர வச்சாருன்றதை நம்ம பாக்குறோம். வசனமும் தீர்க்க தரிசனமும் அதே போல துல்லியமா இருக்கும். வாசிக்கலாம். 37 அதிகாரம், எசேக்கியேல் 37 அதிகாரம் 21வது வசனம். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி. ஆமென். ஆமென். இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை சுய தேசத்துல வர பண்ணுவேன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னும் எனக்கு முன்பாகவும் எல்லாருக்கும் நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக்கிறது. அதுல எசேக்கியேல் 37 அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிக்கலாம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழியை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அதை சொன்னேன், அதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இதான் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய 2ஆம் வருகையில அவங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டுதான் விசுவாசிப்பாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 25 அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். ஆமென். ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எப்போ மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் நீங்க 51 வசனத்துல இருந்து 55 வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில தான் மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறதுன்னு. அப்போ அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர். இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் எங்களை உங்களுடைய ஊழியக்காரர் என்றும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று இஸ்ரவேல் ஜனங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்வாங்க. அப்போதான் அவங்களுக்கு என்ன பிரவேசிக்குது? ஆவி பிரவேசிக்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதுதான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, ஆவி அவங்களுக்குள்ள பிரவேசிக்குது. அதனாலதான் ரோமர் 11 அதிகாரம் 5வது வசனம் திரும்ப வாசிக்கலாம். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புவாக்குதலா இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. ஆமென். கர்த்தர் அவங்களை ஏற்றுக்கொள்வது, மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கொள்றது, அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொள்றது, அவங்களை கர்த்தரை விசுவாசிச்சு இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, மரித்தோரில் இருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ. அப்பதான் அவங்களுக்குள்ள ஜீவனே வருது. அதனாலதான் நீங்க இந்த வசனம் நல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிணம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடும் சொல்றாரு. அந்நாட்களின் உபத்திரம் முடிந்த உடனே அந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்போ பிணம்னா இஸ்ரவேல் ஜனம், கடுகுன்னா இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலுக்கு விரோதமான இந்த முஸ்லிம்ஸ் நாடுங்க எல்லாமே என்ன வரும்? ஜெருசலேம் சேனைகளால் சூழப்பட்டதை நீங்க காணும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்நாட்களின் உபத்திரம் முடிந்த உடனே அந்த 3ஆம் உலகப் போர் முடிவுல இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அவங்களுக்கு ஆயுதங்கள் இருக்கு, அமெரிக்கா இருக்கு, சில வல்லரசு நாடுகளோட சப்போர்ட் இருக்கு, டெக்னாலஜி இருக்கு. அதனால இன்னைக்கு அவங்க நிக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே அவங்களை விட்டு போவோம்.
அவங்க நிர்வாணமா இருப்பாங்க, ஒரு சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருக்காது, ஒருத்தரும் அவங்களுக்கு உதவி செய்வார் இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க கைவிட்டு போகப்படுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, யெகோவா தேவனே எங்களை ரட்சியும், அவங்க ரெட்டு உடுத்தி கொண்டு அழுவாங்க. அவங்க பிள்ளைகள் சாகடிக்கப்படுவாங்க, பெண்கள் அவமானப்படுவாங்க. நீங்க சகரியா 14ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பாவங்களுக்காக அழுது மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை நோக்கி, யெகோவா தேவனே கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், வாரும் எங்கள் மீட்பர் அனுப்புவேன்னு சொன்னீங்களே, எங்களை ரட்சிப்பேன்னு சொன்னீங்களே, எங்க எங்க மீட்பர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் வாரும் சொல்லி இவங்க கூப்பிடுவாங்க. அதனாலதான் ஜீசஸ் சொல்றாரு, ஜெருசலேமுக்கு போகும்போது என்ன பண்றாங்க, இவங்க ஜெருசலேமுக்கு போகாதபடி அவர் துரத்துறாங்க. அதனால சொல்றாரு, ஜெருசலேமே ஜெருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமாக நான் எவ்வளவு தடவை உங்களை கூட்டி சேர்த்தேன், உங்களுக்கு மனது இல்லாம போச்சே சொல்லி அதுக்காக கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் என்னை கூப்பிடும் வரை, யாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை கூப்பிடும் வரை என்னை காணாது இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க கூப்பிட்டா நிச்சயமா கர்த்தர், நம்முடைய கர்த்தர் வருவார். அதனாலதான் நீங்க சகரியா 14ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அவர் யுத்த வீரனை போல அவர்களுக்காக போராடுவது போல அவர்களுக்காக போராடுவார்னு சொல்லி இறங்கி அவங்க அந்த ஜனங்க வாயினால மனம் திரும்பி அவரை வாருன்ற அந்த கூப்பிடுற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் வரை பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அவருக்கு எழுதியிருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முடியும் போது கர்த்தர் நிச்சயமா அவர்களை ரட்சிக்க வருவார். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமா இருப்பது என்று அறிவீர்கள். அப்படியே இவை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்நிதி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றார். இந்த ஓமா தான் நம்ம முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. அத்தி மரம்னா நாடு, அத்தினா இஸ்ரவேல் ஜனங்க. அப்ப இஸ்ரவேல் நாடு துளிர் விடும் போதுனா, இஸ்ரவேல் நாடுன்றது உருவாகும் போது, அத்தி மரம் துளிர் விடும் போது அது பட்டு போயிடுச்சு. கிபி 70 அது அழிக்கப்பட்டு அது இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம அகற்றப்பட்ட போது இப்படி ஒரு தேசம் இருந்ததுன்னே தெரியல. அது எப்ப துளிர் விட்டுச்சுன்னா 1948 துளிர் விடுது. அதுல இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாய் இருக்குது என்று அறிவீங்க. இவையெல்லாம் நீங்கள் காணும் போது, நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசம் இருக்குது, அதுக்கு ஜெருசலேம்ன்ற தலைநகரம் இருக்குது. ஜெருசலேமை அவங்க திரும்ப பிடிச்சிருக்காங்க 1967. அப்படி இதெல்லாம் நீங்க நடக்கும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். நம்ம கடைசி நிமிஷத்துல நம்ம இருக்கிறோம். இவைகளுக்கு முன்னே இந்த சந்நிதி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்றாரு. ஓசியால பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். ஆமென். இந்த வசனத்தின் மூலமா அத்தி மரத்தில் முதல் தரமான பழுத்த கனிகளை உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன்னா இஸ்ரவேல் ஜனங்க தான் அந்த அத்தி பழங்கள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க எரேமியா 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிச்சாலும் அத்தி பழங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்ன்றதை நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அந்த சந்நிதி ஒளிந்து போகாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷமா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ பலத்தின் மிகுதினால 80 வருஷம் அவர் நீடிய பொறுமையா இருந்து அவங்க மனம் திரும்பி வரணும்ன்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் சொல்லி எழுதிருக்கு. 1948 இருந்து 80 வருஷம் நீங்க கூட்டினீங்கன்னா 2028க்குள்ள இது இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறணும்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ 1948 இஸ்ரேல்ன்ற தேசம் உருவாகும் சொல்லி தீர்க்க தரிசனம் துல்லியமா நடந்ததுன்னா இதுவும் நடக்கும். 1967 ஜெருசலேமை அவங்க திரும்ப பிடிப்பாங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் இருந்திருந்தா அது திரும்பவும் அது எப்படி துல்லியமா நடந்ததோ அதே போல இந்த தீர்க்க தரிசனமும் துல்லியமா நடக்கும். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 43-44 வசனங்கள் வாசிக்கலாம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென். ஆமென். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால்
அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடுவான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமரன். நினையாத நாள்ல, நினையாத மாசத்துல அவர் வரமாட்டேன்னு வருவான்னு நமக்கு சொல்ல, நினையாத நாளிகையிலே, அந்த நிமிஷம் எப்போ வருவாருன்ற அந்த நிமிஷம் தான் நமக்கு தெரியாது. மற்றபடி அந்த வருடங்களும் மாதங்களும் நமக்கு தெரிந்திருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடுவான் என்று அறிவீர்கள். விழித்திருக்குதுன்னா என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள்ல நிச்சயமா வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த நாளை நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியுமானா அந்த வருஷங்களையும் அந்த மாதங்களையும் நம்ம அறிந்து கொள்ளலாம். 3ஆம் உலக போர் ஆரம்பிக்குதுன்னா அந்த வருஷத்துல கர்த்தர் வருகிறார்னா, எக்கால பண்டிகையில தான் கர்த்தர் வருவார். முதல்ல கர்த்தருடைய பண்டிகை 7 பண்டிகை. அதுல முதலாம் வருகையில 4 பண்டிகைகளை நிறைவேற்றினார். பஸ்கா பண்டிகையில இயேசு கிறிஸ்து தான் பஸ்கா ஆடாக நமக்காக பலியானார். 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை. அப்ப புளிப்பில்லாத அப்பத்தை ஒரு வெள்ளை துப்பட்டியில சுத்தி தேவ சமூகத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. அதே போலதான் பாவம் இல்லாத சரீரத்தை ஒரு வெள்ளை துப்பட்டியில சுத்தி அடக்கம் பண்ணாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து 3வது நாள் முதற் பலன் பண்டிகை. அன்னைக்கு என்ன பண்ணாங்க? விளைஞ்ச தானியத்தை முதற்கட்ட தேவனுக்கு அசைவாட்டுவாங்க. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் மரித்தவர்களின் முதற் பலன்றதை பார்க்கிறோம். அப்புறம் அதுக்கு அன்னையில இருந்து பெந்தகோஸ்தே நாள், அதாவது அன்னிலிருந்து 50வது நாள் பெந்தகோஸ்தே பண்டிகை. அந்த பெந்தகோஸ்தே பண்டிகையில தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம மீது இறங்கினார். அப்போ முதல் 4 பண்டிகை அவர் நிறைவேற்றினார்னா 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து எங்க வருகிறார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் எக்கால சத்தத்தை நம்ம கேட்கறது நம்மளால கவனிக்க முடியும். மத்த 24ஆம் அதிகாரமா இருக்கட்டும், தெசலோனிக்கலா இருக்கட்டும், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரமா இருக்கட்டும், வெளிப்படுத்தின விசேஷமா இருக்கட்டும், எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வருகை பத்தி எழுதியிருக்கோ அங்க எக்கால சத்தத்தை நம்ம கவனிக்கிறது நம்ம பார்க்கிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஆமென். ஆமென். அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான்னு சொல்லி எழுதியிருக்கு. எல்லாருமே உணர மாட்டாங்கன்னு இல்ல, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமா அதை அறிந்து கொள்வாங்க. அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவேன்னு சொல்லி எழுதியிருக்கு. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 4லிருந்து 7 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய். அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லி எழுதியிருக்கு. அதனால்தான் ஞானவான்களோ அதை உணர்ந்து கொள்வார்கள் சொல்லி நம்ம தானியேல்ல பார்க்கிறோம். தூங்குறதுனா என்ன? நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து வேத வசனங்களை ஆராய்ந்து கர்த்தர் வருகைக்கு காத்திருக்கிறவங்க தான் விழித்து கொண்டிருக்கிறவங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். தங்கள் ஆத்மாவை காத்து கொண்டிருக்கிறவங்க, பாவம் செய்யாமல நம்மளை காத்து கொண்டிருக்கிறவங்க தான் விழித்து கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள்னா நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளாம தன் மனம் போல தன் இஷ்டம் போல வாழ்கிறவங்க தான் தூங்குறவங்க. தன் ஆத்மாவை காத்து கொண்டு கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க தான் விழித்து கொண்டிருக்கிறவங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34வது. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆமென்.
அப்போ விழித்திருக்குதுன்னா என்ன? நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள். இதுதான் விழித்து கொண்டு இருக்குது. அப்போ பாவம் செய்யறவங்க தான் தூங்குறவங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இரவுல இருக்கிறவங்க தான் வெறி கொள்கிறவங்கள இரவுல வெறி கொள்கிறாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை தான் நீ வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆமென். நல்லா இந்த வசனம் பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விழித்திருக்குதுன்னா என்னன்னா, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ நீ விழித்து கொண்டுனா நீ பாவம் செய்யாம அப்படின்னு அர்த்தம். பாவம் செய்யாம உங்க ஆத்மாவை காத்து கொண்டு சாவுவதற்கு ஏதுவானவைகளை சிறப்படுத்த. நம்ம சாவுவதற்கு ஏதுவாக என்ன இருக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ இன்னைக்கே நம்ம மனம் திரும்பி என்ன பண்ணோம்? உன் கிரியைக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு முன்னாடி மனம் திரும்பணும். மனம் திரும்பி பாவ அறிக்கை பண்ணி அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகணும். அவருக்காக நம்ம காத்து கொண்டு இருக்கணும். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுலையாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால், அதாவது நீ மனம் திரும்பாவிட்டால், நீ பாவத்திலிருந்து ஆத்மாவை நீ காத்து கொள்ளாவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன். அப்போ யாருக்கு ஒரு திருடனை போல வருவாரா? துன்மார்க்கனுக்கு தான். ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார். ஏன்னா நம்ம விழித்திருக்கிறோம். அப்போ திருடனை போல் வருவேன். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் வருவேன். நான் உன் மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய். அப்போ நம்ம விழித்திருந்தால், இந்த வசனம் ஏற்கனவே நம்ம படிச்சோம் இல்லையா? விழித்திருந்தா என்ன பண்ணலாமா? திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு நெஞ்சமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடுவான் என்று அறிவீர்கள். அப்போ விழித்திருந்தனா நிச்சயமா ஆண்டோட ராஜ்யத்துல நம்ம இருக்கலாம். பாவம் செய்யாதபடி நம்ம ஆத்துமாவை காத்து கொண்டு இருந்தோமானா நம்ம நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம இருப்போம். அவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கு. அதனால யாவரோட சமாதானமா இருங்க. யாருக்கிட்டையும் ஒரு கசப்பும் வெறுப்பும் கோபத்தையும் நம்ம காட்டக்கூடாது. ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்க்க வருகிறார். எல்லோரும் நம்ம நியாய சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்ம நிக்கணும். அந்த நியாய சிங்காசனத்துக்கு முன்னாடி நம்ம குற்றங்களும் அக்கிரமங்களும் எண்ணப்படுறதுக்கு முன்னாடியே வழியிலே தானே குமாரனை முத்தம் செய்யுங்கள் சொல்லி எழுதிது. அவர் கோபத்தின் நாள் அவர் நம்மளை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றே ரட்சணை நாள், இன்னைக்கே நம்ம மனம் திறந்து யாவருடவும் சமாதானமா இருந்து கர்த்தருடைய வருகைக்கு காத்து கொண்டு நம்ம ஆத்மாவை காத்து கொண்டும் இருந்தோமானால் அவர் ராஜ்யத்துல நம்ம இடம்பெறுவோம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். அப்ப நமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப அவருக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எஜமான் எப்போ வருவாரு, அவர் கதவை தட்டணும்னு திறக்கணுன்றதுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையாக நம்ம இருக்கணும்னு சொல்லி லூக்கால எழுதிருக்கு. ஆமென். அப்பா உண்மை துதிக்கிறோம், உண்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவரா இருக்கிற கர்த்தாவே. அப்பா உங்களுடைய வருகைக்கான அடையாளங்களையும் மற்ற 24ஆம் அதிகாரத்தின் வசனங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கறதுக்கான அந்த வசனங்களை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அதுக்கான நேரங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த ஜெபிக்கிற வேலைக்கு இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா துதிக்கிற ராஜா, கண்மணி போல இதுவரைக்கும் எங்களை காத்து வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. நீ செய்த அநேக கிருபைகளுக்காகவும் தயவுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் மகா நன்றி ராஜா. அப்பா தாய் எங்களை தள்ளின போதும் எங்களை நேசிக்கிற ஒரே தேவனை உண்மை துதிக்கிற ராஜா, உண்மை போற்றுகிற ராஜா. அப்பா எங்களை மறவாத எங்கள் தேவனை உண்மை துதிக்கிற ராஜா. அப்பா நல்லவர், வல்லவரா இருக்கிற கர்த்தாவே, மகா இரக்கம் உள்ளவரும் கிருபை உள்ளவருமா இருக்கிற கர்த்தாவே. இந்த ராஜ்யத்துல இந்த கூடியிருக்கிற சகோதரர் எல்லோருமே ஒருவரும் கைவிடாதபடி உங்களுடைய ராஜ்யத்துக்கு வரும்படியாக கர்த்தாவே இந்த வசனங்களை எங்கள் இருதயங்களை எழுதி நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய ராஜ்யத்துக்கு பாத்திரமாக என்னப்பட எங்களுக்கு தகுதிப்படுத்துங்கப்பா. அதை உங்க இடத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த சகோதரர் மட்டும் இல்லை, என்ன கூடி வர முடியாத அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளை நீ அறிந்திருக்கிறது. உங்களுடைய ஆடுகள் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகள் உண்மை அறிந்திருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. அப்பா உங்களுடைய ஆடுகளை எல்லாமே கூட்டி சேர்க்கும் காலம் வரும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாவே. அந்த காலத்துல எங்கள் எல்லோரையும் நினைத்தரலும் கர்த்தாவே. அந்த கல்லனை போல எங்களை நினைத்தது கிருபையா எங்கள் அக்கிரமங்கள், மீறுதல்கள், எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நியாயத்திற்குள்ள அது எண்ணாதபடி யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், யாருடைய பாவங்கள் எண்ணப்படாமல் கொண்டு அவன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கிறபடி
கர்த்தாவே, இன்றைய எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த நியாயத்திற்கு கணக்கில் வராதபடி எங்கள் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்தரணும், எங்கள் மீறுதல்களை மன்னித்தரணும், எங்கள் கிரியைகள் பொல்லாத சிந்தனைகள், எண்ணங்கள், கசப்பு, வைராக்கியம், விரோதம், கோபம் எல்லாவற்றையும் எங்கள் இருதயங்களை எடுத்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு உண்மையும் உத்தமமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு ஒப்பு கொடுக்குற ராஜா, உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை நிலைத்தரணும், இந்த ஏழை எங்களை நிலைத்தரணும். கர்த்தாவே, துதிகன மகிமை எல்லாமே சேர்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென். Praise Lord, brother. Stotram, brother. Praise Lord, brother. Praise Lord, sister. Praise Lord, sister. Praise Lord, brother. Praise Lord, brother.